அம்மாவுக்கு பேக் வேணுமான்னு கேளுங்க. சுத்தமாவே என்கிட்ட பேக் இல்லங்க. தெரியலன்றியே? ஏன் தெரியல? தெரியல தெரியல தெரியல. என் கண்ணுக்கு தெரியுதெல்லாம். சின்ன பொண்ணு சேல செம்பகப்பு போல, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, கையே மாறாப்பு மயிலே நீ தேனா வீராப்பு. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, கையே மாறாப்பு மயிலே. ஏண்டா நான் நாடத்துக்கு வந்தேன்னா பள்ளிக்கூடம் கேட்க வந்தேனாடா? என்ன பாவம் எப்படி வளர்த்துருக்காங்க அறிவு கட்ட முண்டை. வாடா வாடா என் தங்கம் வாடா. எல்லா பேர்ட்டும் இப்படி போயிடாத, சென்னை ஆயிடுவேன், பிரச்சனை ஆயிடும். கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தல பொட்டாவாய் செவக்கும் மச்சானா மச்சினி நீரு தொட்டா தூள் பறக்கும், பொட்டா தூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீனு செவக்க வளர்த்தியா வரணும், தாலி கட்டதும் தொங்காசு வேணும். கொட்டா பாக்கு கொழுந்து வெத்தல பொட்டாவாய் செவக்கும் மச்சானா சுண்டலி நீயும் என்ன நான் நடிக்க. அதோ பப்பி ஸ்டாலுடா. அதுதான் உண்டியல போடுற காசு. டொங்காசுன்னா உனக்கு தெரியலையாடா? உள்ளவா நீ கூட காரியம் பாடம் அனுப்பி விடுறேன். இங்க வா டேலை, இது எனக்கு ஜோடியா இல்லை நான் பெத்த இல்லையாடா? எனக்கு வந்த ஜோதனை சின்ன கீரமங்கலத்தில் உள்ள ஆளுக. உண்மையிலேயே என் அன்பு உறவுகளே, இப்படி பிள்ளைகளை நம்ம வந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுகிறேன். ஆனால் இந்த பிள்ளையை நம்பி ஒரு 10 பேர் வீட்டில் அடக்கா எப்படியாவது இந்த கூத்தாடிட்டு வந்து நம்மளை கஞ்சி ஊற்றணும். உண்மையில் ஏன் முண்டை அவங்க கைதட்டணும். ஸ்கூல் பிள்ளைன்னு சரியா இருக்கு, நீ எது கைதட்டுற பொத்து? யார் சொல்றா ஸ்கூல் பிள்ளை? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொல்ற இருக்கா, அங்க இருக்கா, கீழ இருக்கா, நடுவுல இருக்கா, நெட்டமா இருக்கா, வடக்க இருக்கா, தெற்க இருக்கா, சும்பி இருக்கா, சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல? ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை வந்து ரோட்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, இடிச்சு போடலாம், கட்டி பிடிக்கலாம், முத்தா கொடுக்கலாம், மைசூர்கார மொத்தம் லைட் ஆப்னு சொல்லி ரேப் பண்ணலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல? ஆளை பத்தியா மண்டே அடிச்சுவே அடிச்ச ஆளை பாரு. என்ன நினைச்சிருக்க? பள்ளியறது பிள்ளை நான் சொன்னேனா? நான் எம்பிஏ படிச்சு முடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆத்தி ஏனே வந்தோனே எம்பிஏ படிச்சு என்ன என்ன ஏனே வந்தோனே ரவுடி முண்டாடி என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஆளு குட்டையா இருக்குது, இந்த பிள்ளை அடிக்கலாம் நினைக்காதே. அங்க பாரு ஆளுதே குட்டை, ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, ரவுடி முண்டை. பெருத்த அவமானம்னே. தூக்கு போட்டு சாடா வெண்ணமேனே. தெரியல இருடா, இந்த பிள்ளை பேசும்போது எனக்கு கம்பு கூட்டில் கிச்சு கட்டின மாதிரி இருக்கா. இருடா இருடா வாடா 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 என் தங்கம். எப்படி வளர்த்துருக்காங்க ஆரம்பத்திலே தாலி எதில் வச்சு வளர்த்தாங்க. வாடா வாடா. நான் நீ விரல சும்புற பிள்ளைய நினச்சேன், நீ ஆளையே சும்புவ விளையாட. வாடா 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 தங்க வாடா தங்க. அப்படித்தாண்டா உன்னைய வாழ்த்தி வந்திருக்கின்ற நான் என் சிங்கத்திட்ட பூரா உன்னைய பேரேற்றி விடுறதுக்காக நான் பெருமையாக சொன்னா நீ என்ன சொன்ன? அதில் இருக்கான்னு வீட்டு படத்தை முடிச்சிட்டியாடி? முடிச்சிட்டியா? ஒரே விஷயம் ஆளு தம்பி, ஆரம்பத்தில் நான் 3 பேர் போகிற சேராட்டன்னு தான் நினச்சேன். இது லாரி கண்டனில் லாரியா இருக்குடா. இது எத்தனை சிமெண்ட் மூட வேணா ஏற்றலாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியாததெல்லாம் சொல்ல. நாடக உலகத்தில் 19 வருஷம் ஆச்சு இந்த எம்கேஆர் வந்து என்கிட்ட பேசின உம்பளைய பூரா 4 உம்பளையில் ஒன்று டோல்கேட்டில் வெள்ளரி பஞ்சு வியாபாரம் பார்க்குது. சரி. ஒரு பிள்ளை பாவம் பைத்தியம் முடிச்சு ரோட்டில் அலையுது. சரி. இன்னும் ஒரு வாயாடி சக்காளி மக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ண சொல்ற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையே? எப்படி அடுத்த வருஷம் 2025க்குள்ள உனக்கு வளகாப்பு நடத்திடுவாங்க. ஏய் எதுக்கு 2025 வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அடியே நீ படிய தாண்ட சொன்னா உங்களை கட்டடத்தையே தாண்டி அடி. தம்பி
கட்டடத்தை தாண்ட மாட்டேன். என்ன பண்ணுவ? இடிச்சு விட்டு போயிருவேன். என்ன பண்ணி போடுவ? இடிச்சு விட்டு போயிருவேன். ஓ மை காட். நீ ஏன்டா மயிருமேனே? ஆமா. இருடா. இரியா. இங்க பார்த்தேன் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடே புதுசா போட்டக்கூடிய தட்டு வண்டியில காலங்கண்டா இருந்தாலும் புதுசா பால் கறக்கிற சின்ன கிணறு கண்டா இருந்தாலும் தடவி கொடுத்து தாண்டா பழக்கணும். நீ வாடா தங்கம். நான் உன்னை நம்பி வர முடியாது. வா எச்சி தொட்டு தொப்புல வச்சா சரியா போவா. என்ன என்ன சொல்றீங்க? வாடா வாடா என் தங்கம். ஏமா அவன் சொந்த ஊர் எந்த ஊரு? இது சீல்நாயக்கம்பட்டி. சீல்நாயக்கம்பட்டியா? அவன் ஏன் ரூம் பாய் மாதிரியே இருக்கேன் என்ன? உனக்கு டோக்கன் போடுற மாமாவா அவன்? டவுனு. டேய் இங்க வா. நீ படிச்சு பெரிய பிள்ளையா ஆகாட்டாலும் நாடக உலகத்துக்கு வந்துட்டீன்னா இதோட இதோட 1000 தடவை இந்த மண்டை புடனியே வீங்கி போச்சு. நான் சொல்லி மக்கள் கை தட்டுவாங்கன்னா இவன் அவசரப்பட்டுக்கிட்டு போல தட்டுறா. பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பா அவ்வளோ. மண்டையில அடிக்காதே. இங்க வா. நீ நாடக உலகத்துக்கு வந்துட்ட இன்னும் தட்டினின்னு வைவேன் தலை கம்பு கூட்டு மசுல என்ன நீ நாடக உலகத்துக்கு வந்து சம்பாரிச்சு நல்லா பயலா கல்யாணம் பண்ணி பிள்ளை வத்து நீ நல்லா இருக்கணும் ஆத்தா. இந்த பெட்டிக்காரெல்லாம் மடியில் படுக்க சொல்லுவேன். மடியில் படுக்க சொல்கிறான்னு படுத்துட்டேன்னா உன் மல்லிகைப்பூவே கசக்கிடுவேன். நீ வேற ஏற்கனவே உட்கால மூஞ்சி உட்கால கட்லா மீன் மாதிரியே இருக்கு மண்டை. இந்த நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். ஏன் இங்க மாதிரியா என்ன பத்தி பேசி என்ன நீ என்ன பத்தி? கடலோடு கடலரச கடலோடு கடல் உரசே பக்கத்தில ஊரணியோட நீ உரச பக்கத்துல ஊரணில நீ உரசே உன் கூட நான் உரச உன் கூட நான் உரசே வந்திருக்கு மக்களுக்கு முடிக்கலையே. அடி தில்லா டாங்கு டாங்கி கொஞ்சம் திருப்பி போட்டு வாங்கு. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. ஹே 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 ஹே. ப்ரோ அது மணி பிரச்சனை தான் பேக்கு நீங்க வச்சிருக்கிய. இப்போ உன்னை உங்க ஒருத்தன் யாரா வர சொன்னா? உன்னை யாரு வர சொன்னா அவளை நான் சரி பண்ணிக்கிட்டு இப்பத்தான் சத்துருண்ட உருட்டுனே வந்து வீச்சு புரட்டாவே போட்டியடா. உருண்டை நீ உருட்டு திங்கிறத நான் திங்கிறேன். நீ வாடா. பேக்கு பேக்கு ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். ஏங்க இந்த அம்மாவுக்கு பேக் வேணுமான்னு கேளுங்க. சுத்தமாவே என்கிட்ட பேக் இல்லங்க. ஓண்ட பேக்கு இல்லன்னு எனக்கு தெரியுமே. அதனால கொண்டு வந்தீங்களா? ஓண்ட பேக்கும் இல்ல பிரண்டும் இல்ல. என்னங்க நீங்க பார்த்த மாதிரியே பேசுறீங்க? ஏய் இருடி பரைத்தி நீ முண்டை. அண்ணே மற்ற ஒம்பளையே இடித்தோம் பிடிச்சோம்னா புருஷன் இருப்பாங்க அப்பே இருப்பாங்க. இவங்க அப்பாலாம் வீட்டில் இருக்காங்க. இந்த பிள்ளைய போட்டு என்ன செய்வேன்னா செய்யலாம்டா. இப்ப எல்லாம் செஞ்சுட்டியா நீ? பத்தியானே ஏன் மடுவுல கை வைக்கிறவர்? நீ எல்லாம் செஞ்சதை என்னையும் செய்ய சொல்றியா? நான் என்ன இல்லை கேனா போனான்னு நினைச்சியா? நீ செஞ்சதை என்னையும் செய்ய சொல்றியா? நீங்க வேற மாதிரி செய்யுங்க. 20 வருஷமா டீ கடை வச்சிருக்க ஒரு கண்ணாடி கிளாஸ் அதே கிளாஸ் தானே கழுவி கிளவி எல்லாரும் குடிக்கிறது இல்லையா? ஆமா இல்ல அப்ப போய் கழுவிட்டு வாமா. இங்க பாரு என்ன பத்தி நீ யாரியா முதல்ல? நான் பேக்கு வைக்கிறேன். நல்ல ஒட்டரா குச்சி மாதிரி இருந்துக்கிட்டு ஒண்ணு எடுத்தா ஒண்ணு இலவசம். பெரிய பேக்கு எடுத்தா சின்ன பேக்கு இலவசம். சேலை எடுத்தா தாவணி இலவசம். பாவாடை எடுத்தா சட்டி இலவசம். சட்டி எடுத்தா சட்டி எடுத்தா பாடி இலவசமா? சட்டி எடுத்தா சட்டி எடுத்தா ஒரு கோணேசி இலவசம்னு சொல்ல வர்றாரு. என்ன இங்க கப்ளிங் 2 இன்ச் கப்ளிங். என்ன அப்படினா என்னது? எனக்கு கப்ளிங் 2 இன்ச் திஸ் வாஸ் ஓஸ் 6 இன்ச். கப்ளிங் உள்ள இந்த ஓஸ் திணிக்க முடியுமா? வாட்டிட்டே ஏத்த வேணும். ஓ மை காட். இவனை நீ கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை வத்தின்னு வைவேன். பிள்ளை வைக்கும்போது முதல் டாக்டர் செத்து போவேன். ஒன்று ஓ மூஞ்சி மாதிரியே அப்படியே பிள்ளை ரிலீஸ் ஆகும்போது டாக்டர் இப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு என்னங்க அழகா இருக்காரு. இங்கே வரு இவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாது. பிள்ளை வெளியே வரான். அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு அண்ணன் பிராந்தனியை சேர்ந்த செந்தில் அவர்கள் 500 ரூபாய் அன்பொழி வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி நன்றி வணக்கம். பிராந்தனி செந்தில் அவர்கள் 500 ரூபாய் அன்பொழி வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி. பேக் எடுக்கிறீங்களா? பேக் எடுக்கிறீங்களா? நீ போய் பேக்கு ஒன்று போடுங்க. நான் போட நான் ஆட போறேன்டா போட.
இவ ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சனதான் முத்தமும் தந்தா ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா என் உடம்பெல்லாம் நச்சனதான் முத்தமும் தந்தா நான் ஓனரா நீ ஓனரா ஊர்ல வண்டி முங்கு வண்டி ஓட்டிட்டு திங்க மொத்தம் முங்கு வண்டி ஓடி தெரிஞ்ச வயலை கொண்டு வந்து ஏசி கார்ல கூட்டு வந்தா மொத்தம் எங்க ஏறி போற ஓனர் நீங்க தான். நான் இல்லைன்னு சொன்னேன். ஓனர் உழைக்காம உட்காருங்க, நான் எல்லா வேலையும் நான் பாக்குறேன். ஆச்சு இவரை நம்பலாமாங்க? அடி கருமேக கூந்தலுக்கும் அடி கருமே ஓச்சா சட்ட கிழிஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம் என்ன இப்படி வெளிப்படையா சொல்ற? ஆமாடா அவன் பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கிட்டு திருவுறியா கியர் போறான்டா அண்ணே எப்படிண்ணே இருக்கு அண்ணே எப்படி இருக்கு ஒரே திருவில வீங்கி போச்சுடா இந்த பிளேட் ஏதாவது ஹெல்ப்புகள் பாப்பா இருக்க சொல்லுங்க வீங்கி போச்சு. என்ன பண்ணனா? தைல இருந்தா தடவி விடுறியா? தைல இல்ல, வேணா கொரனை எடுத்து புடிங்கி விடவா? ஏய் நீ போ போ, நீ போ. என்ன அது வாயை பாடுறா கெளுத்தி வாய் மாதிரியே இருக்குடா இங்க இரு, சுடு தண்ணி காய வச்சுக்க. அது வாய் கெளுத்தி வாய் ஏங்க மருதமணி, இங்க வாங்க மருதமணி. அவர் என்ன சொன்னாரு? சுடு தண்ணிய காய வச்சு அதுல ஊத்திடுவே சொல்லு. ஓ கொட்டையிலவே. ஏய் இவளும் காளி முண்டையா தாண்டா இருக்கா நாடு எங்கேயோ போயிருச்சுனே ஏங்க நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் தாவாங்கொட்டை இரியா ஆள பாரு. நான் சொன்ன தாவாரங்கொட்டைய தாவாங்கொட்டைய. நீங்களே இதே கற்பனை பண்றீங்களா? நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்க. சுடுதண்ணி காய வச்சு புளிய போட்டு ஊற போட்டு வேகமா ஊற அதத்தான மழை வரல வல்ல உட்காருங்க என்னண்ணே உட்காருங்க என்ன பெரிய மழை மழை வந்துருச்சா? கடலுக்குள்ளே ஓரத்திலே ரெண்டு காடை புறா ரெண்டு நிக்க அந்த காடை புறா இன்னைக்கு கிளஞ்சுடனே இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த கடலை கொல்ல ஓரத்தில காடை புறா ரெண்டு நிக்க அந்த கடலைக்குள்ள ஓரத்திலே காடை பூரா ரெண்டு நிக்க இல்லப்பா மழை வந்துருச்சா? படம் எந்தாச்சும் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, படம் ஓடி போங்க, நனைஞ்சு வருவீங்க. நாங்களும் படம் காசை வாங்கி கிளம்புறோம். டீ குடிச்சுக்கிட்டானே? டீ பால் வேணாமா? பால் டீயா கடுண்டியா? சரி நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடுறியா? முடி வெட்ட முக்காருவா முகத்துல அது கட்டபொம்மன் நாடகத்துலடா கட்டபொம்மன் நாடகத்துல தான் பக்கத்துல வெள்ளையத்தவனை சந்திக்க வரும்போது பாடுவேனே அப்படியா? இதுல பாடக்கூடாது பெரிய கிரமங்கத்துல பாடுறத சின்ன கிரமங்கத்துல பாடிட்டேன். அங்க வந்தியா பெரிய கிரமங்கலம் அப்பான்னு சொன்னா அழகு மயன்றதே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு கூட்டத்தை காமிச்சது. தயவு செய்து அமைதியா எல்லாரும் உட்காருங்க சார் அழுதேன் ஏன்னா நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா நாங்க ஒத்தையில வர பயந்து கிடக்கோம் மைச்சட்டக்காரக்கானா கொலையை கழட்ட போயிட்டாப்லையா இங்க இருக்கே அந்த போட மூடி வை பங்காளி ஆமா என்ன கரண்ட் ஐயா 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 இன்னும் இங்கே உள்ளவங்க கொஞ்சம் தள்ளிக்கங்கண்ணே அண்ணே அண்ணே ஏன்னா வயரை குண்டை கொண்டு வச்சிருக்க வேணாம் ஈரத்துக்கு அதுக்கு அங்கே கொஞ்சம் தள்ளிக்கங்க நல்லா இருக்கு
வண்ண வண்ண சீசாவிலே வண்ண வண்ண சீசாவிலே நான் வாங்கி வச்சு வட்ட போட்டு நான் வாங்கி வச்சு வட்ட போட்டு அது வச்சனுதான் வைக்கலையோ ஐயோ 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 அவ வச்சோனா வைக்கலையோ ஐயோ 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 இந்த வண்ண முக நெத்தியில அந்த வண்ண வண்ண சீசாவிலே வாங்கி வச்சு வட்ட போட்டு வண்ண வண்ண சீசாவிலே வாங்கி வச்சு வட்ட போட்டு உன் முகர கட்ட பிடிக்கலையா போக மாட்டாங்கிட்டு சின்ன சின்ன சீசாவிலே சின்ன 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 சீசாவிலே சின்ன 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 அடடா அண்ணே காத்து பிடி அடிக்குது, 2 பேரும் கட்டி பிடிக்கனே கட்டி பிடிக்கனே. வெறி கொண்டுட்டேனே வெறி கொண்டு குந்தாணி பேல மண்டே கொண்டு போய் எங்க நின்றான் பாத்தியா? வந்தது வழியே போகணும்னு பாக்குறான்டா. மாங்குயிலே பூங்குயிலே ஆசையை தீர்த்துக்கிட்டே இப்ப நீ போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சே கட்டி பிடிக்கல இல்ல கட்டி பிடிச்ச கண்ணார பாத்துட்டு சம்பளத்துல 300 ரூபாய் கட்டி பூடிடா மருதமணி கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் இருறா மயிர்மேனே பெரிய சால் சூப்பர் சிங்கர்ல பாடின கழுத்து கார்த்தியே சும்மா இருக்கேன் இவன் பாருவேன் டேய் கட்டி பிடிக்கணும்னு சொல்லுமா சும்மாவே சம்பளம் ஒரு வட்டம் கட்டி பிடிச்சா 300 ரூபாய் அடிப்பேன். ஐயோ அப்பனா உள்ள போய் கட்டி பிடிச்சுக்கோ. உனக்கு 150 ரூபாய் தரேன் கட்டி பிடிக்க. சரி ஓகே சொல்லிரு அவனே சொல்லிரு. நான் ஜலிக்கிறேன் உள்ள கட்டி பிடிக்கல இல்ல. இல்ல கட்டி பிடிக்கல இப்ப கட்டி பிடிக்கலங்க. சும்மா நிப்பேனடி நீ சொல்லுபடி வப்பேனடி சும்மா நிப்பேனடி நீ சொல்லுபடி வப்பேனடி அவளை கொரியர் லாரியில ஓட்டி ஏத்தி விடுறா வீட்டுக்கு. என்ன ஆட விலகிட்டு போற என்ன மயத்துக்கு அப்ப நக்கருக்கு நாடத்துக்கு வர இந்த பிள்ளைய கூட விட மாட்டேன் பெரிய திருப்பி என்ன டே விடுறா நாளைக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா யாரா கோர்ட்டு கேஸ் நாளைவா ஏங்க இங்க வாங்க மாமா இவரே இனிமே அத்தை என்கிட்ட குடுக்குறாரு நான் வேலை வேணாம்னு தானே சொன்னேன் என்ன அத்து கொடுத்தே தெரியல இனிமே அத்தை குடுக்குறாரு அத்தை கொடுத்தா நீ கயரா திருச்சு கழுத்துல ஓடுறேன் நானே உன் வாயோட வச்சு விடுறேன் கட்டி போடிடா கண்ணால கண்டவாடி கட்டி போடிடா கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் அருள் ஏற்கனவே சேச்சி டிரைவரா இருந்திருப்பேன் போல பத்தியா பக்கெட்டை எங்க விட்டு உன் கிரசர் மண்ண நல்லா பாக்குறேன் பாரு அவன் பயங்கரமான ஆளா இருக்காரப்பா
சண்டைப்பொடிக்கு தூண்டி ஓட்டவனுக்கு கிளறு மாட்டின கதையா? நான் அந்த சிவனே தஞ்சம் என்று இந்த சிட்டுக்குருவி மண்டையை பார்த்துக்கிட்டு நின்றேன். வாடா வாடா வெண்ணமே வாடா. WWE சாம்பியன்ஷிப். இந்த சண்டை ஃபைட்லாம் உளுந்த வடைக்காகத்தான். சாக போற நேரத்திலே உனக்கு தடுப்பூசி ஏக்குதாடா. ஏங்க அப்படி சொல்லாதீங்க. இப்ப பாருடா பேச்சு மூச்சு இல்லாம உன்னை காலி பண்றேன். கள்ளிச்சேரி காளிமணி ஐயா சொன்னையே இல்லாம ஆக்கடா. ஐயோ என்னங்க ஆச்சு? அண்ணே அச்சச்சோ. அண்ணே அண்ணே ஐயா. டேய் அண்ணே நீ வந்து எழுப்புத்தா. கொஞ்சம் அசந்த மாட்டுல பால் வச்சிருப்பேன் போல. டேய் டேய் அண்ணே குச்சு குச்சு குச்சு. எங்க ஒன்ஸ் பாரு. எதுக்குங்க அப்ப சிரிச்சாரு பாரு? அதுக்குள்ள வாயில விடுறானே. பாத்தீங்களா எப்படி கட்டி பிடிக்கிற சாக்க பாருங்க. வாமா வாமா வாமா. பெரிய கிரமங்கலம் அழகு மகன் எனக்கு மருதமணி எனக்கு ஆனால் பேரை போடல அப்பா. பெரியவர்களை சேர்ந்த அத்தனை அப்பாமார்களுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அவர்கள் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். 300 ரூபாய் அன்போடு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம். சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி மஞ்சி வளைஞ்சு கும்மி அடி அரி அரி. சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வளைச்சு வளைச்சு கும்மி அடியா. சாரி ப்ரோ அந்த பஞ்சு வந்து லேசா அந்த கட்ட வரல மட்டும் கண்ணில். சாரி தம்பி ராதா நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு நீ வலி வாங்குறாரோ? நீ வராதுன்னு சொன்னா கூட வராம இருந்துக்கிறேன். நான் அந்த பிள்ளை தொடாதுன்னு சொன்னா தொடாம இருந்துக்கிறேன். நான் இப்படி எல்லாம் கண்ணை கடுக்கணும் காலை கடுக்கணும்னு நினைக்காத. ஏமா நீ நல்லா இருப்ப தர்மம் புண்ணியவதி. சொல்லுங்க. அவன் காலத்துக்குன்னு எத்தனதில்ல கண்ணூரா மண்ணா போச்சு. அச்சச்சோ. அண்ணே சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாரு. என்ன உத்தர வச்சாலும் திருப்பி வந்து புண்ணு வைக்கும். இந்த பிள்ளை சட்டியை கலட்டி அப்படி பற்றி பற்றி. தம்பி ராதா ஒரு 500 ரூபா சேர்த்து 300 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 200 ரூபா யார்ட்டையாவது வாங்கி 500 ரூபா தர்றேன். நான் சட்டியை கழட்டி தர்றியா? ஏய் ஆளை பாத்தியா? That is my better rap. இங்க வா. வீரவண்டிய கட்டப்போ நாடகத்தில் கம்பள பட்டாளம் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த உன்னையே என் தம்பி காடமங்கலம் முருகன் சொன்னதுனால நீ வள்ளிதர்ம நாடகத்தில் ஒன்னாலே நடிக்க முடியுமான்னு உனக்காக நடிக்க விட்டு வேடிக்கை பார்த்த இந்த எம்கேஆரை பார்த்து 500 தரேன் சட்டியை கழிச்சது தெரியல. நீ பட்னியா கிடப்பேன்னு இன்னைக்கு கூட்டம் அன்னதானம் இருக்கும்போது ஹோட்டலில் திங்க விடும் போது ஹோட்டலில் சரின்னு சொல்லிட்டு என் சொந்தக்கார வீட்டில் கொண்டு போய் கூப்பிட்டு வச்சு உடனே சோறு ஓட்ட இந்த எம்கேஆர் உனக்கு தெரியல. 2000 ரூபா சம்பளம் கொடுக்கும்போது மூஞ்சிய சுண்டம் போது 3500 ரூபா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உனக்காக என் காசை பூரா இழந்த இந்த எம்கேஆர் உனக்கு தெரியல. சிஎம் தினேஷ் சிகே மங்கலம் சார்பாக எனக்கு 501. நீ 300 வாங்கினா நான் 500 வாங்கிட்டே இருப்பேன். இந்த காசு கூட உனக்கு தான். அந்த 500 எதுக்கு கொடுத்தாங்க? அந்த சட்டியை கழட்டி தருவேன். ஏய் நான் லேடிஸ் இல்ல ப்ரோ, அவதான் லேடிஸ். ஏங்க எனக்கு ஒரு உடனே காலமாடு இங்க தவறுது என்ன? எனக்கு இந்த எம்கேஆர் உனக்கு தெரியலன்றியே ஏன் தெரியல? தெரியல என் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் இந்த மாலாதேவி மட்டும்தான். அப்படியே எம்கேஆர் தெரியும் சொன்னா தெரியும் சொல்ல வேண்டாம். எப்படி தெரியும்? எப்படி? இங்கிலீஷ் எழுத்துல 26 எழுத்துல எம்கேஆர்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஆஃப்டர் ஆல் சினக்கழுத்தி பொம்பளைக்காக ஏய் இந்தாங்க பெண்ணுக்காக பேயே இருக்காங்க. எனக்கு பேய விடாதா? அவன் சொல்றது புரியுதா மேடம்? அவன் யூரின் டச்ச சொல்றான்.
புரியல, எனக்கு சத்தியமா புரியலங்க. நீ கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் யூரின் எடுத்து செக் பண்ண சொல்றான் அவன். நான் கன்சீவே ஆகல, எப்படி நான் செக் பண்றது? உங்க அப்பளை ஓசரன் அடிச்சே அப்படி வந்துருச்சுக்க. ஆளை பத்தியா? வாத்தா 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 அத்தை பெத்த பாத்தா வாத்தா 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 அத்தை பெத்த ரோசா அண்ணே கொஞ்ச நேரத்துல ஜாக்கெட் ஓகே பட்டு காரி பட்ட புட்ட காரி வளவி கொண்ட காரி என்ன புரியல? ஆள் இருந்தா ஆள் இருந்தா ஆள் இருந்தா பாப்பான் ஆள் இல்லைன்னா கேட்பான். ஆள் இருந்தா பாப்போம் ஆள் இல்லைன்னா கேட்போம். நான் தவறா பாட மாட்டேன். ஏன் நான் அப்படியே ஓப்பனா பாடுனே அப்படித்தான் பாடுவேன். பாடுனே பாடுனே ஆள் இருந்தா 150 நாடத்துக்கு மேல நம்ம வாங்கி வச்சிருக்கோம்டா. அண்ணே என்னமோ சொல்றாரு அண்ணே சொல்லட்டும்னே. சொல்றாரு, முடிஞ்ச சொல்ல விடுங்க. என்னமோ சொல்றாரு அண்ணே சொல்லட்டும்னே. ஆமா அவர் வந்து தமிழை வந்து உச்சரிப்போட சொல்றாரு. என்னடா மட்டும் முண்டை நீங்க ரெண்டு ஒரே கம்பெனியாடா? எதுக்கு பண்ணி ஆள் இருந்தா பாப்பா ஆள் இல்லைன்னா பொண்ணு கேட்போம்னே. இருந்தா பாப்பல ஆள் இருந்தா ஓடி போயிடும்னு சொன்னேன். என்ன மேன் இப்படி இருக்க? சாரி ப்ரோ நான் நீ ஏதோ உன் மனசுல தவறா நினைச்சிருக்க. ஏய்! என்னைய பார்த்து முருக பக்தன் முருக பக்தன் ஐயப்பனுக்கு பங்குனி மாசம் மாலை ஓடுற. தெய்வமே ஐயப்பன் கேக்குறா. ஐயப்பனுக்கு டேய் மாரியாத்தா தாண்டா பக்கடி போடா. ஆரியத்தாத்து பங்குனி மாசம். அப்ப ஐயப்பனுக்கு கார்த்திகை மாசம். முந்தி முந்தி விநாயகரே உங்களுக்கு முக்கோடி தேவர்களே வந்து வந்தனை பாருமையா வந்தானா ஜெயமையா. ஐயா ஐயா ஏன் அதை விட்டுட்டு என்னைய நாங்க நடிக்கிறேன். அந்த பிள்ளைய போன மேடையில தொற்ற அண்ணன் அவங்க அப்பன் திருப்போணத்துல நின்றுக்கிட்டு அருவா எடுத்துக்கிட்டு கலகம் ஒன்னே வெட்டாம ஓட மாட்டேன்டா. என் மகளை ஓன் தேலுக்கு கட்டி பிடிப்பியா? யூடியூப்ல பார்த்துட்டு விரட்டி வெட்ட வந்தியா? ஒன்னே விடிய குத்துனானா? யாரும் கேட்க ஆள் இல்ல. தம்பி ராதா, என்னுடைய ஆசை இதெல்லாம் உன்கிட்டே தீர்த்துக்கிருவேன். ஐயா அண்ணன் தம்பின்னா அப்படித்தான் இருக்கும். டேய் என்னைய மச்சான் நினைச்சியா மாமன் நினைச்சியாடா? மச்சான் மாமிகிட்ட நான் கிட்டத்தோட போக மாட்டேன். எனக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் ஒரே விஷயம் எல்லாமே என் தம்பி தான் எனக்கு. என்ன மனுஷயா நீ? ஆமா சாம்பு இரு நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா டைலாக் பேசும்போது தள்ளி பேசு. இந்த ஓட்ட பொண்ணுக்கு அதுக்கு எச்சி கட்டி கட்டியா பொதிச்சு புளிச்சுன்னு வருது. அது ஸ்டாக்கா இருக்கிறத புளிச்சு அடிக்கும். எங்க என்ன நீங்க? அதனால இங்க வாங்க நம்மளே ஆடிக்கிட்டு இருந்தோம்னா ஆமா நேராச்சுண்ணே. ஆமா நம்பிராஜா வேற இருக்கார். நம்மளுக்கு அப்பா இன்னைக்கு அப்பாவை பரட்டு டேய் நம்பிராஜனுக்கு பவுடர் போட்டு விட்டது யாரு? அவராத்தே அப்படியே அள்ளி அப்பிட்டாரு. என்ன அப்படியே இருக்காரு சாம்பலை புடுங்கின மாதிரியே. இன்னைக்கு நம்பிராஜ க்ளோஸ். அதனால தலைவா கண்ணே அண்ணே 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 கொஞ்ச நேரம் அமைதியா இருண்ணே. இப்பதான் புழக்க உலகத்துக்கு வரேன். அமைதியா இருப்பா. கத்தாதடா இல்ல கத்தாதீங்க, யாரும் கத்தாதீங்க சொல்லிட்டேன். ஏய் நான் தான் உனக்கு ஜோடி. அவன் வந்து பேருக்கு வந்தவன். அமுதுங்க. அமைதியா இருங்க. ஏன்டா நானே தீச்சட்டியை வளர்க்க போறேன். இருடா கண்ணே சட்டில வர உன் வளர்த்தியோ உன் எத்துப்பல்ல பார்த்தியே நான் உன்னை விரும்பலை. தம்பி உன் மனசுக்கா போதுங்க. நான் சென்னை கலர் வரட்டா? ஏன் உயரத்துக்கு வச்சுக்கிறியா? ஏன்டா நான் என்ன வீட்டை தூக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல வைக்க போறேன்? சாக்கிய போட்டு ஏத்த போறேன். இருடா மனசு ஒத்து போச்சுன்னா மதிய நேரம் 1 மணிக்கு கூட காதல் வந்தோம்னு என் மச்சான் பொண்டாட்டி சொன்னுச்சு. 1 மணிட்ட வெயில் அடிக்காதா? ஏன் முலாவத்தில் காய போட போறியா? மச்சான் பொண்டாட்டி சொல்லுதுன்னு சொல்றாரு. எப்படி மச்சான் பொண்டாட்டி உங்களுக்கு சத்தியா உண்டியில லேசா பரட்டியான் பாரு.
அவன் பக்கத்தில் போகாத. ஆரம்பத்தில் தோசை ஓடும்னு சொல்லுவேன், அப்புறம் முட்டை புரோட்டா கொத்து புரோட்டாலாம் போடுவேன். நாளைக்கு வலிக்குது மைத்த புடுங்கணும் என்கிட்ட வந்தேன்னா செகுலை கட்டி அரைஞ்சே வருவேன். பா தம்பா போ, பயம் இல்லாம போ, கவலையே படாத. என் தம்பி ராதாகிருஷ்ணன் சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவான். அவர் சொல்றது உண்மைதான். சேவல் மாதிரி நான் ஏறினவனே இறங்கிடுவேன். அவர் வந்து 8 வருஷத்துக்கு லீஸ் எடுத்து அங்கேயே படுத்து கிடப்பார். அதனால என் கண்ணே, உன்னைய நான் எல்கேஜிலேருந்து உன்னைய பார்க்குறேன். பள்ளிக்கூடமே சேர்த்து விட்டது. அவன் வாத்தியாரா படிக்கிறேன், வாத்தியாரா இருக்கிறேன் பள்ளிக்கூடத்துல. நீ செவனே நிறுத்தியா இருக்க மாட்டியா? என்னது என்னது செவனேன்னு உன் பேர் என்னடா என் தங்கம்? என் பேர் மருதமணி. மசுரை புடுங்குற மணி இருறேன். என் பேரு குஞ்சுமணி. அடடா 2 பேரும் கருப்பு கயிறு கட்டிக்கங்கடா, பயந்துருவீங்க. அதனால மாலாதேவி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன தம்பி? காதல பண்றேன். உன்னை காதலிக்கிறேன். நான் மூக்குல பண்றேன். சளி அடைச்சுக்கணுங்கிட்டு வா. செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்த கட்டம் பாடலையா ராதா மனசு. செவ்வரளி தோட்டத்துல உன்னை நினைச்சேன். தேடிக்கட்டம் பாடலையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்காரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே மருதமணிய காணவில்லை. நான் இங்க பாட்டு போடும்போது 2 பேரும் வீட்டை சுத்தம் பண்ணீங்களா? அவன் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டணும், அதுக்காக பீரோலாம் எடுத்து ஒதுங்க வச்சேங்க. அண்ணே, நீ அந்த பிள்ளைய ஏதோ பண்றது மாதிரி என் மேல. இல்லங்க மாமா, நீங்க சந்தேகப்படுறீங்க. நான் இரு நல்ல உள்ளங்கள நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க நெய்ய காய வைங்க, பொதக்குன்னு ஓட்டுறீங்க. ஏய் கைய உடைச்சிருவேன். ஓ, நெய்ய காய வச்சாலும் நீ கட்டி பிடிக்கலன்னு உன் சத்தியம் பொய்யாகல. நீங்க வாடா கதவாளி, நீ அவங்கிட்ட லேசா புழக்கத்துல இருந்தா. இல்ல மாமா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா மாமா? ஐயோ 73 தினிய நான் சந்தேகப்பட்டேனே. 73 தின்னு படிடாண்டா 10 நின்னு கேட்டு 60 சேர்த்து கொடுக்குறேன்டா பட்டம். சந்தேகப்படாதீங்க மாமா என்னைய. கொட்டுகிற அருவிகின்றே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. உன்னுடம்ப போக்கையிலே போதையும் தீருதில்லை. அண்ணுமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன 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 மிறந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்த கட்டம் பாடலையா ராதா மனசு. ஒண்ணுக்குன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பணம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை அண்ணமே. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. ஆசையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் விட்டேன் நீ. செவ்வரளி தோட்டத்தில் தோட்டத்துல உன்னை நினைச்சேன். தெடிக்கட்ட பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க ஆர்வம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துண்டிப்பூ அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு செந்தக்கட்ட பாடுதையா இந்த மனசு. அண்ணே, நான் பாட்டு பாடும்போது ஏன் சும்மாவே நிக்கிறேன்? என்ன அது? அது நீங்க பாடும்போது நான் அப்புறம் என்ன செய்யுது தம்பி? நீ ஏதாவது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும்னே. ஓரமா போய் முடிச்சு நின்றுக்கிட்டேன். அது எதுக்கு வந்தது? இல்ல உன் கை தடம் மேல இந்த புள்ள தடம் நிறைய பாஞ்சிருக்கே. இல்லங்க மாமா. நீ வாடி. அவன் உன்னைய கட்டி பிடிக்கவே இல்லையா? சத்தியமா உங்க மேல சத்தியமா இல்ல மாமா. அப்படி சொல்லுங்க. கொஞ்சம் உதவி செய்றீங்களா? இந்த ஜிப்பி பாறை நாய் கொஞ்சம் வாடகை எடுத்துக்கிறவா? இந்த தானடி மூத்திரக்க வச்சு வருதடி.
வாங்க ப்ரோ, கையை கொண்டாங்க. இந்தா கத்தால வாட வருதுல்ல. ஏமேல அந்த வேலை வராது. டேய், ரெண்டு பேரும் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள மாதிரி பெண்ணி பிணைஞ்சிருக்கீங்களா பாரு. அந்த புள்ள ஜாக்கெட் வரைக்கும் கை ரேகை பாஞ்சிருக்கடா. எல்லாமே பண்ணிவிட்டு நான் என்னடா ஏன்டா மாமா அப்படி இதான் உலக நீதி. அழகான பயல்களை ஒரு பிள்ளை விரும்பாது. இந்த இருக்கேன் பாரு, தார் ரோட்டில் பழைய சீனிக்கல்ல பிறக்கிற மாதிரி இருக்கேன். ஆனால் இவன் லைன் பண்ணிட்டான்டா. ஏட்டா ஒத்த ஓட்டு சுப்பையா. தம்பி நான் எனக்கெல்லாம் செட் ஆகாது தம்பி. அது நான் சும்மா சொல்றதா? ஏங்க நான் ஊர் ஊரா வண்டியில ரேடியா கட்டிட்டு கூட சொல்லுவேன், எனக்கு எந்த பொம்பளையும் செட் ஆகாது, என் தம்பி ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு செட்டப் பண்ணி விட வேண்டும். தம்பி இந்த ஊர்ல இருந்து ஒரு துண்டு போடுவாங்களே, எனக்கு போட மாட்டாங்களா? ஐயா, அசிங்கப்படுத்தி விட்டானே. சின்ன கீரமங்கலம் கிராமத்தார் சார்பாக இங்கே பப்படாக நடித்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார். வேணா வேணா திருந்த மாட்டேன், நீ தொண்டை கொண்டு நீ வீட்டுக்கு போப்போம். நம்பிராஜா இன்னைக்கு மாண்டாரு. ஏய், நம்பிராஜனா முத்துன சேவை மாதிரி இருக்கிற மண்டை மாதிரி. ஏங்க மாமா இன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி எனக்கு சேவல மஞ்சள் தண்ணி ஊத்தி இன்னைக்கு கழுத்து அறுத்துற வேண்டியதாண்டா. இன்னைக்கு கண்ணி சிக்கனது நம்மளுக்கு நம்பிராஜன் தான். இன்னைக்கு எனக்கு சால்வை கொடுக்கல. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்திய இந்த சின்ன கீரமங்கலத்தை சேர்ந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி என்னைய இந்த ஏரியாவில் தெரியறதான்னு சொன்னால் பெரிய ஈரமங்கலத்துக்கு மட்டும்தான் தெரியும். பெரிய ஈரமங்கலத்துலையுமே அழகு மயன்றது மட்டும்தான் தெரியும். அங்கேயும் முக்கால்வாசி பற்றி தெரியாது. இந்த திருவாடனை ராமநாதபுரம் சென்னை வரைக்கும் என்னை அழைத்து சென்று ராதாகிருஷ்ணன் வாங்கிய பேரெல்லாம் எனக்கும் வாங்கி தந்த அன்பு தம்பி. இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் சொன்னால் அவனுக்குள்ள மருதமணி ராதாகிருஷ்ணன் மருதமணி என்ற பேரும் புகழும் வாங்கி தந்த அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி காடமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றிதான் வணக்கம். தம்பி இந்த துண்டை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா காசு வாங்கி கொடுவேன். கொழுப்பு தானே இது ஒண்ணுக்குமே ஆகாதுடா. இது கட்டி குளிக்கலாமனே. கட்டி எதுக்கு இதை கட்டி குளிக்க முடியாதுடா. கட்டி கொடுத்தா உள்ள இருக்க தூரம் வெளியில கட்டிக்கிட்டு தவட்டோம்னா தண்ணி வாங்காது. இது பொத்தையும் படுக்க முடியாது, நடுவிக்கிட்டே கீழே போயிருது. இதை துண்டை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா காசு வாங்கி கொடுங்க. 500 ரூபா எங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாரு. அரிசி வாங்க 1700 ரூபா கிலோ. ஏதோ ஒரு சிப்பா அரிசி 1700 ரூபா. 300 ரூபா பெரிய கீரமங்கலத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னும் 1500 ரூபா கீரமங்கலம் சின்ன கீரமங்கலத்தில் வாங்கி கொடுவேன். ஓ, நான் தரேன் உனக்கு. உன் காதலை சொல்லு. எனக்கு பொன்னாடை போத்திய மச்சான் அவர்களுக்கு நன்றி. என்னங்க என்ன சிரிக்கிறீங்க? பொன்னாடை பொத்துனவரு வேலையை பையப்பா மச்சான். என்னடா எலி குண்டு வச்சது மாதிரி மச்சான். ஏங்க நானும் உங்களை உன் காதலை சொல்லு. காதலிக்கிறேன். சுத்தமா அழிச்சிரு. ஏன் இவ்வளவு கடுப்பா சொல்றீங்க? நீங்க போங்க. நான் மணி மச்சான் நான் காதலிச்சுக்கிறேன். ஏங்க நாங்க பாட்டு பாடும்போது அந்த ஓனையன் கூட தான் நாங்க தொடர்பா இருந்தீங்க. இல்லங்க நீங்க நான் திரும்ப சொல்றீங்க படிதாண்டா பத்தினிய சந்தேகப்படுறீங்க. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு 2 உளுந்த போட்டு ஆட்டிக்கிறேன். அன்னைக்கிளியே உன்னை தேடுதே பாம்பு வர போகுது. அந்தி பகலா எண்ணி வாடுதே. அன்னைக்கிளியே உன்னை தேடுதே அந்தி பகலா எண்ணி வாடுதே. திருவிழ வீணைய போல நான் தானே இருந்தாலும் நினைப்புல நீ இருந்தாலே அது கூட
அண்ணே போச்சு அண்ணே. இதுக்கு மேலே என் மனசு சரியில்லை ப்ரோ. எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ வீட்டுக்கு விட்டு போனால் ஒன்று உறுத்தலத்தான் எனக்கு இருக்கும். நான் நிம்மதியாக சோறு திங்க முடியாது. அம்மா இங்கே வாங்கம்மா, நீங்கள் 2 பேரும். ஐயோ வேணாம் தம்பி, எனக்கு வேணாம். கையை விட்டு 7 நாள் ஆச்சு. எங்கே மாமா எனக்கு வேணாம் மாமா. நான் உங்களுக்கு தர மாமா, நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க இல்லைன்னா செத்து போயிடுவேன். சம்பட்டி எடுத்து மூக்காந்தல்ல அடிச்சு போடுவேன். அப்புறம் நீ வாடா தம்பி, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க தம்பி. எனக்கு சொந்தமா நிலம் வேணாம், எனக்கு தினமும் உழுக முடியாது. அப்பப்போ என் டிராக்டர் அனுப்பி விடுறேன். எனக்கு வேண்டாங்க. விடுறா கையறா. அவர் எனக்கு வேண்டாம்ங்க. மச்சான் அவர் சரியில்லை மச்சான். ஏய் வளகாப்பு வரைக்கும் நீங்க போவீங்க, நான் புளிச்சோறு தின்ட்டு போணுமோ? இருங்கடா. ஏய் கையறா, கையோ முறிச்சு போறேன். ஏய் தவளை முண்டை. ஏய் விடுறா. கட்டி போடா. என்ன சொல்ல வர்ற? அதுக்கு ஏன் மடுவுல வேண்டா? இது என்ன ஆட்டோ ஆறனா? இதயத்தை தொட்டு சொல்றேன் தம்பி. அது அங்கே இருக்கு. சொல்றா. 2 பக்கம் இதயம் தானே. சரிண்ணே சரிண்ணே. இல்ல நான் எப்படி சொல்றது? வசனம் தெரியாட்டா உள்ள பொத்திட்டு போ, அரைஞ்சு வருவேன். எப்படியாவது சொல்லுனே, கக்கிடுனே. நாகப்பாம்பு ஐயோ ஐயோ ரத்தம் கக்குடா, ரத்தம் கக்கு. எப்படி தம்பி நான் உன்னை எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஏய் ஒரு பரிச்சட்டை இருந்தா எடுங்கடா, கூட மறைச்சுக்கிறேன். புளிச்சுன்னு. ஐயோ 3500 ரூபா சம்பளம் கொடுத்து ஏசி கார்ல கூட்டு போய் ஐயோ அப்பத்தான் செத்தாவனா? நீ என்னடா ஒப்பு வைக்கிற? சொல்லுனே. காலையில 2 பணியாரம் 1 உளுந்தவடை வாங்கி கொடுத்து பிச்சு விடுவேன். ஏங்க பிச்சுட்டு. ஆனா ஊருக்கு என்னை பெருமைப்படுத்தி இவ்வளவு மக்கள்லாம் சந்தோஷப்படுத்தி ஐயோ ஐயோ
யோசனை எனக்கு புரியுது. இல்ல தம்பி, சம்பளத்துல 200 ரூபா சேர்த்து கேட்க போறேன். ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாமே. 3500 ரூபா நீ போதும், அதுவே எனக்கு போதுமானது தம்பி. சரி விடு, நீ நல்லா இருந்த, நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கணும். தம்பி தினமும் பொம்பளை கூப்பிட்டு வர்ற, நாளைக்கு கொஞ்சம் வளர்ச்சான பொம்பளை கூப்பிட்டு வர. என்னது வளர்த்தியான பொம்பளையா? இந்த மூஞ்சிக்கு வளர்த்தியா மாமாச்சியா? இந்த ஒரே ஒரு விஷயம். ஐயா நான் சத்தியமா போக மாட்டேன். ரூம் புடிச்சாச்சு அப்புறம் என்ன? ரூம் புடிச்சா ஐயா கெட்டி போல நீங்க 2 பேரும் மங்களகரமா அப்படி பிள்ளை பிறக்கும் போது இது உயரத்து குட்டையத்தையும் பிறக்கும் போதே காலு கையை பிடிச்சி இழுத்து தூம்பு அதான் தூம்பு. ஏங்க அவர் நீங்க சொன்னீங்கல வளகாப்பு பண்ணுவாருன்னு, அவருக்கு அவர் லாய்க்கு இல்லங்க. அவர் வேணாம் எனக்கு. இரு வளர முண்டா. ஐயா சேர்த்து வைக்கிற சொல்லுங்க. பெரிய மனுஷன் எப்படி சேர்த்து வைக்கிறா? அதை விட்டுட்டு என்னத்த போய் வளரிக்கிட்டு. ஆனா உங்களுக்கு எந்த சேதாரனா கூட அதான் கடைசி வரைக்கும் இவளை வச்சு வாழ்வில்ல. சரி கையேடு. என்ன பழக்க வழக்கம்? பழக்க வழக்கம் சரியில்லையே. போறா ஒப்படத்து காட்டா கையெடுத்துருக்கியா? அதே தாக்கல இங்க எக்ரிமெண்ட் ஓட்டு நீ தடவை பாக்குறியா? இல்ல நானா கேனா போனா நினைச்சுக்கிட்டியா? அண்ணே மனைவி அம்மான்னு நினைச்சு கட்டி பிடிச்சதுக்கு எனக்கு நல்ல டைலாக்டா. நீ அம்மான்னு இன்னைக்கு கட்டி பிடிப்பா, அம்மான்னு அப்புறம் நாளைக்கு பால் கேப்ப. இந்த ஹோட்டல் அங்க ஓடக்கூடாது. அண்ணே அண்ணிய நீயும் இப்ப இப்படி கையை பிடிக்கலாமா? நீ தொடாத, அந்த கையை பிடிக்க வாயினால சொல்லணும். நீங்க 2 பேரும் 100 வருஷத்துக்கு வேணாம் 100 வருஷத்துக்கு அண்ணி ஏலே நீ என்னடா செய்ற? என்னமோ நாய் மாதிரி வாடகை எடுக்கிற அங்க போய். ஏங்க மரியாதை கொடுத்தாரு. வா நீ வேண்டாம். அண்ணி கால்ல விழுந்தேனே. நீ அன்னி கால்ல விழுவ, நாளைக்கு அப்புறம் மாமா உன் ஐடியா தெரிஞ்சு போச்சு. சொத்தை ஏமாந்து எடுத்துட்டு உழுகவே பாக்குறியா? வேணாம். மச்சான் இங்க ஒரே ஒரு விஷயம். அவர் போக மச்சான், நீ மட்டும் பத்தாது. எனக்கு மச்சான் சைடுல வச்சுக்கோ மச்சான், கோச்சுக்காதியா? நீங்க 2 பேரும் வாழணும். வாழ்த்துறேன். வாழ்த்த வயதில் என்ன அண்ணியும் இந்த அண்ணியும் வாழ்த்துறேன். அண்ணே உங்களை கைவிட மாட்டாரு. கைவிட மாட்டேன், கையை விட வேணாட்டேன். ஏனே? இந்த தோழி மட்டும் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்? ஐயோ வெக்க வந்துருச்சு அண்ணனுக்கு. என்னமோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு புரியலங்க. என்ன போய் அப்படி நினைச்சிட்டேன். என்ன தம்பி நான் கைவிடுறவனா? என்ன சொல்றாங்க புரியலங்க. நீங்க போங்க, சும்மா அந்த ஆளு வேஸ்ட், எனக்கு தெரியாது. நீங்க இவரை நம்பி நீ வாழணும். கையை பொண்ணே ஐயோ இத நம்பியா? இரு அண்ணே அண்ணியை விட்டு போக மாட்டேல. இந்த 1 ரூபா அடக்குவார் பிச்சைக்கார பைய போடி பிறகு திரும்ப